ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரிங் முறுக்கு. ரிங் முறுக்கு நம்ம யூஸ்வலாக கடையில் தான் வாங்குவோம். இது வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். இதுக்கு குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்ப மாவு. உங்ககிட்ட வெறும் பச்சரிசி மாவு இருந்தால் கொஞ்சம் போல் வறுத்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் கண்டிப்பாக சேருங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஐட்டம் இல்லையா, அதனால் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றி தான் பிசையணும். நம்ம எப்படி இடியாப்ப மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக மாவு எடுத்து கையில் திரட்டினீங்கன்னா அழகாக திரண்டு வரும். இந்த மாதிரி விரலில் சுற்றி எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிங் வந்துடுச்சு. இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ நான் செகண்ட் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். இதை இந்த மாதிரி ரிங் மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு ரிங்கு. 3வது மெத்தடும் சொல்கிறேன். கொஞ்சம் போல் மாவு எடுத்து இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலேயோ இல்லைன்னா கட்டிங் போர்டு மேலேயோ வச்சு தேய்ச்சிங்கன்னா அழகாக நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு கூட நீங்கள் ரிங்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிங்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லா ரிங்கையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாக்டவுன் டைம் இல்லையா, அதனால எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அழகாக உட்காந்து ரிங் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நம்ம சுடு தண்ணியில் பிசைஞ்சதால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ எண்ணெயில் இதை சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே கலந்து விடாதீங்க. கொஞ்ச நேரம் போல் வேகட்டும். 1 நிமிஷம் போல் வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகணும். மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அழகாக எவ்வளோ கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.